பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 9 பேருக்கும் சாகும் வரை ஆயுள் தண்டனை விதிப்பு. கோவை மகளிர் நீதிமன்ற நீதிபதி நந்தினி தேவி அதிரடி தீர்ப்பு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு 85 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க ஆணை. தலா 10 லட்சம் ரூபாய் முதல் 15 லட்சம் வரை இழப்பீடு வழங்க மாவட்ட சட்ட உதவி மையத்திற்கு உத்தரவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் A1 குற்றவாளி சபரிராஜனுக்கு 4 ஆயுள் தண்டனை. A2 குற்றவாளி திருநாவுக்கரசுக்கு 5 ஆயுள் தண்டனையும், A3 குற்றவாளி சதீஷருக்கு 3 ஆயுள் தண்டனையும் விதிப்பு. பொல்லாத அதிமுக நிர்வாகி உள்ளிட்ட குற்றவாளிகளால் நிகழ்த்தப்பட்ட பெருங்கொடுமைக்கு நீதி கிடைத்துள்ளது. அதிமுக குற்றவாளிகள் அடங்கிய கூடாரத்தை பாதுகாக்க முயற்சித்த சார்கள் மானம் இருந்தால் வெட்டி தலை குனியட்டும் என்றும் எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பதிவு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கை சிபிஐக்கு எடப்பாடி பழனிசாமி மாற்றியதால் தான் பாதிக்கப்பட்டோருக்கு நீதி கிடைத்துள்ளது. தீர்ப்பை வரவேற்று அதிமுக அறிக்கை வெளியீடு. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேசிய அளவில் 93.66 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி. கடந்த ஆண்டை விட 0.06 விழுக்காடு அதிக தேர்ச்சி. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு தேர்வில் 99.79 விழுக்காடு தேர்ச்சி பெற்று திருவனந்தபுரம், விஜயவாடா மண்டலங்கள் முதலிடம். 98.71 விழுக்காடு தேர்ச்சி பெற்று சென்னை மண்டலம் 3வது இடம். மாநிலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இந்தியாவுக்கே திராவிட மாடல் அரசு வழிகாட்டியாக திகழ்கிறது. மகளிர் சமுதாய முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு பெருமிதம். கர்நாடகாவைச் சேர்ந்த பிரபல நடிகர் ராகேஷ் பூஜாரி உயிரிழப்பு. நண்பரின் திருமண விழாவில் கலந்து கொண்டு நடனமாடிய போது மாரடைப்பால் சுருண்டு விழுந்து பலியான சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் பகுதியில் நடைபெற்ற இரட்டை கொலை சம்பவம். ஒரு பெண் மற்றும் 3ஆம் பாலினத்தவர் உட்பட 5 பேர் கைது. திருச்சி வழியாக செல்லும் 6 ரயில்கள் இன்று ரத்து. கோட்டை முத்தரசநல்லூர் பிரிவுக்கு இடையிலான தற்போதைய சாலை மேம்பாலம் அகற்றுதல் காரணமாக அறிவிப்பு. ஆதம்பூர் விமானப்படை தளத்திற்கு சென்ற பிரதமர் வீரர்களுடன் கலந்துரையாடல். பாகிஸ்தானுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளை பிரதமரிடம் விவரித்த வீரர்கள். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டை. 3 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொலை. அந்தமானில் தொடங்கியது தென்மேற்கு பருவமழை. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். டெஸ்ட் கேப்டன் பதவியை பும்ராவுக்கு கொடுங்கள். இந்திய அணியின் முன்னாள் ஜாம்பவான் சுனில் கவாஸ்கர் கருத்து.